ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னொரு அப்டேட்ஸ் உங்களுக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயனோட கத்தி படம் ஒரு ஐகானிக் மூவி. தமிழ் இண்டஸ்ட்ரியை கலக்கி திருப்பி போட்டு வச்ச ஒரு படம், ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் இருந்தது. எப்படி விஜய் அண்ணா ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டு ஓகே அவரோட ஃப்ரெண்டு சதீஷை பார்க்க போகிறப்போ அப்போ அவர் ஒரு ஜோஷியம் பார்த்துக்கிட்டு இருப்பார் டிவியில். அதே மாதிரி எண்டிங்கில் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வெளியே வந்து சமந்தா வீட்டுக்கு போவாங்க. சமந்தா அங்கே உட்காந்து அந்த ஜோஷியன் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ விஜய் அண்ணாவை பார்க்குறாங்க. அதோட முடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, வேண்டாம், இந்த படத்தோட மெயின் எமோஷன்ஸை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக அந்த எண்டிங் வைக்காமல் அவர் எப்படி லாஸ்ட்டில் அந்த யார் பெற்ற மகனோட அந்த பாட்டு வரும், அதோடய ஜெயிலுக்கு போயிடுவார், அதோடய முடிச்சிட்டாங்க. பண்ணது உண்மையில் ஒரு நல்ல விஷயம். அதனால தான் இன்னுமே அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நின்று பேசுதுன்னு சொன்னோம். இப்படி பண்ணியிருந்தாங்க, அந்த ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இம்பேக்ட் இருந்திருக்காது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.